வேணுகோபால், மாநில தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம். இப்போ காட்டுப்பன்றிகள் அபரிமிதமாக பெருகி வனத்துக்கு வெளியே வந்து விவசாயத்தை அழிப்பதோடு மனிதர்களையும் அடித்து தாக்குகிறது, கொள்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு இந்த தொழிலில் நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து வனத்துறை வந்து வன எல்லையிலிருந்து இந்த 3 கிலோமீட்டர் பாகுபாடு இல்லாமல் அடித்து அதை சுட்டுக்கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் விவசாயிகளும் பொதுமக்களும் விவசாய சங்கம் சேர்ந்து இந்த காட்டுப்பன்றிகளை கொல்வோம் என்று இன்று அறிவிப்பு செய்ய இருக்கிறோம். சங்கம் மாநில தலைவர் டி. வேணுகோபால் அவர்கள் இன்றைக்கு துடிலூர் பகுதியில் காட்டுப்பன்றி பெரும் பிரச்சனையாக விவசாயிகள் மத்தியில் உருவாகி வருகிறது. அந்த காட்டுப்பன்றியினால் பெரும்பாலான பயிர்கள் மற்றும் சேதமடைந்து வருகிறது. பல ஆண்டுகளாக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மற்றும் பல போராட்டங்கள், பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியும் ஒரு தீர்வாகாத சூழ்நிலையில் இன்று துடிலூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மாநாடு பன்றி ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது. அதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் டி. வேணுகோபால், மாநில தலைவர். இன்று மாலை துடியலூரில் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு நடத்த தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நடத்த இருக்கிறோம். இது வந்து அபரிமிதமாக பெருகி வனத்துக்கு வெளியே வந்து எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்படுதுங்க சார்? விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே விவசாயமே நிறைய முடிஞ்சு போச்சு. யானை வந்து இப்போ ஒரு பக்கம் அழிக்குது, ஒரு பக்கம் காட்டுப்பன்றி அழிக்குது. இது யானைக்கு காட்டிலும் காட்டுப்பன்றி அதிகமாக அழிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து அபரிமிதமாக பெருகி இது வந்து இப்போ போக்குவரத்து சாலைகளில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்குது. பொதுமக்கள் வசிக்கிற பகுதிக்கெல்லாம் வந்தாச்சு. நகர்ப்பகுதிக்கே வந்தாச்சு. அதை தான் வந்து இப்போ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்காக பல வருஷமாக போராடினால அப்பப்போ அரசாங்கம் அறிவிப்பு பண்ணுது. ஏற்கனவே 10 மாவட்டங்கள், கோவை உட்பட 10 மாவட்டங்களில் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள அனுமதின்னு நீதிமன்றம் அறிவிச்சுது. ஆனால் வனத்துறை ஒரு காட்டுப்பன்றி கூட சுட்டுக்கொள்ளலை. எதனாலங்க? அவங்க வந்து இருக்கிற யானையவே அவங்களால் தடுக்க முடியல. பெரிய உருவத்துக்கு யானையே தடுக்க முடியல. அவங்க இங்கே வந்து காட்டுப்பன்றி சுட போகிறாங்க. சுட முடியாதனால தான் நீங்கள் குழியை வெட்டுங்க, யானை வந்து குழியில் விழுந்தால் நாங்கள் வந்து அது பொட்டை பண்ணி சுட மாட்டோம், வயிற்றில் குட்டி இருந்தால் சுட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து முள்ளு முனையில் 3 குளம் வெட்டி வச்சேன், அதில் 2 குளம் பாலும் 1 தண்ணியில் சொன்ன கருதா அது அப்படி ஆகிப்போச்சு. ஒரு கண்ணி கூட வந்து வனத்துறை தான் வந்து சுட்டு பிடிக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கா. நீதிமன்றம் வனத்துறை தான் சுட்டுக்கொள்ளுன்னு சொல்லிச்சு. ஆனால் ஒரு பன்னியை கூட சுடலை. அதனால தான் நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு, முதல் மாநாடு நடத்தி விவசாயிகளை அடித்து கொள்ளுவோன்னு அறிவித்தோம். அதனுடைய விளைவாக வந்து இன்றைக்கி அந்த பகுதியில் காரமடை வட்டாரம், சிறுமுக வட்டாரம், அன்னூர் வட்டாரத்தில் அந்த மாநாடு நடந்த சுற்றுப்புற பகுதியில் வந்து விவசாயிகள் கொண்டுட்டுருக்குறாங்க. இப்போ விவசாயிகள் கொண்டுனால அது ஏதாவது வழக்கு ஏதாவது பதிவு போயிட்டு அவங்க எதுவும் வரல. அந்த மாநாடு நடத்தினால நம்ம பெரிய கூட்டத்தை காட்டினாலும் இந்த வனத்துறை வரல, அது கண்டுக்கல. அதனால் விவசாயிகள் வந்து அந்த பயிர் சேதம் செய்யக்கூடிய காட்டுப்பன்றிகளை அடித்து கொண்டாங்க. ஆனால் பாதி பேர் தான், அவர் எல்லாருமே முழுமையாக கொல்லலை. முழுமையாக ஒரு பயம் இருந்ததுனால இப்போ நாம் விவசாய சங்கமே சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி இந்த மாநாடு போடுறோம். இந்த நோக்கம் வந்து சுட்டு கொள்றதுங்கிறத நோக்கம். சுட்டு கொள்ளணும்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போவும் வந்து அமைச்சர் 3 கிலோமீட்டருக்கு வெளியே தான் சுட்டுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. 3 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் பிடிக்க மாட்டோம்னு சொன்னால் அப்புறம் வனத்துறை அமைச்சர் சொன்னார். எதுவுமே 3 கிலோமீட்டர் வெளியும் நடக்கலை. அதனால் வந்து இது வெறும் வார்த்தையாக தான் இருக்குது. ஆகவே வந்து வன எல்லையிலிருந்து விவசாயம் மக்கள் வசிக்கிற பகுதியிலிருந்து காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ளணும். அப்படி செய்யலை இல்லைன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் விவசாய சங்கம் சேர்ந்து இதை கொல்லுவோம் என்ற அறிவிப்பு செய்வதற்கு இந்த மாநாடு. காட்டுப்பன்றி ஏன் வந்து நகர்ப்புறத்தில் விவசாய நிலங்கள் வருது? முதல் வந்து அந்த காலத்துலேயும் வெள்ளையர் காலத்துலேயும் காட்டுப்பன்றியே வந்து வேட்டையாடும் தொழில் இருந்தது. அதனால் அது பெருகலை. இப்போ வேட்டையாடும் தொழில் தடுத்ததுனால அது பெருகிடுச்சு. அது ஒரு வருஷத்துக்கு 10 குட்டிலேருந்து 30 குட்டி போடுது. அது அதனுடைய இனப்பெருக்க ஆயிட்டு இருக்குது. தடுக்கலைன்னா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால் வந்து இது வேட்டையாடுறது அல்லது சுட்டுக்கொள்றதுங்கிறது நல்ல தீர்வுங்க இல்லை. அரசாங்கமே வந்துருச்சு, சுட்டுக்கொள்ளணும்னு சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் நடைமுறைப்படுத்தலை. அதனால் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இதுக்காக மாவட்ட நிர்வாகத்திடமோ இல்லை அரசிடமோ கோரிக்கை வச்சுருக்கீங்களா? பல முறை கோரிக்கை வச்சாச்சு. நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடுன்னு பப்ளிக்காக நடத்தி அதெல்லாம் உளவுத்துறை மூலமாக எல்லாம் செய்தி போயாச்சு. அப்படி அவங்க தெரியாமல் இருந்தப்போ நம்மளை அனுமதிக்க மாட்டாங்களே, இல்லை தடுத்துருப்பாங்களே. அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து சட்டம், அந்த சமூக இதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க.
அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து நம்ம உயிரை காப்பாற்றணும், பயிரை காப்பாற்றணும், அதுக்காக நாங்கள் அடிப்பேன்னு சொல்கிறோம். இப்போது நகர்ப்புறத்துக்கு வெளியே வருது, காட்டை விட்டு வெளியே வருது, ஊருக்குள்ளே வருது. இதனால் வந்து பொதுமக்களை தாக்கியிருக்க, பொதுமக்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்குங்களா? பொதுமக்கள் நிறைய பேர் கால் உடஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சம் நிறைய பேருக்கு உயிர் பலியாயிருக்கிறாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கான செலவு கங்கா போகிற ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் செலவு பண்ணி கடைசியில் வந்து உயிரை கொஞ்சம் ஹோமா ஸ்டேஜுக்கு போய் ரொம்ப பல லட்சம் செலவு பண்ணி உயிரை கூட காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்குது. இனி இது வந்து இந்த மாநாடு போட்டிருக்கீங்க, அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறீங்க. இது சாத்தியமாகலைன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை இது அவங்க வந்து அவங்க அடிக்கலைன்னா நாங்கள் அடிப்போம்னு சொல்கிறோம். என் மனையிலேருந்து அடிக்கணும். வனத்துறை அடிக்கலைன்னா நாங்கள் விவசாயிகள் பொதுமக்களை எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அடிப்போம். இதுக்கு அரசாங்கம் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கு அடுத்து நம்ம யோசனை பண்ணுவோம் என்ன பண்ணுறதுன்னு. ஆட்சேபனை தெரிவித்தால் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அந்த விவசாய சங்கம் சேர்ந்து முடியும். நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி தானே ஆச்சுங்க. இப்போ நீதிமன்றமே சுட்டுக்கொள்ள சொல்லிச்சு, அப்போ ஒன்றும் பண்ணலையுங்க. சுட்டுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அது செய்யாத நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? அது அவங்க நீதிமன்றம் அவங்க எதுவுமே செய்யலையா? வனத்தை கூட காப்பாற்றணும் நீதிமன்றம் சொல்லுது. இவங்க காப்பாற்றுறாங்க. வனத்தை பூரா அழிஞ்சு போச்சு. உள்ளே போய் எல்லாம் குடியிருப்புக்கு ஆசிரமம் கட்டுறாங்க, கேளிக்கை விடுதி கட்டுறாங்க. இதெல்லாம் தடுக்கலையே இவங்க. எல்லாம் பணத்தை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு உள்ளே விட்டாங்க. காடை அழிக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இந்த வனத்துறையும் இந்த அரசியல்வாதிக்கு தான் காரணம். இவங்க காடை அழிச்சு போட்டு இப்போ மக்களை கொல்றாங்க. இப்போது இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா காட்டு விலங்குகள்லாம் வந்து நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு? ஆமாம், இப்போ காட்டில் இருக்க வேண்டிய விலங்கு வெளியே வரக்கு அதுவும் ஒரு காரணம் தான். இல்லை காடை போய் இவங்க வழித்தடத்தை தடுக்கிறது, இங்கே கட்டடங்கள் கட்டுறது, மரத்தை வெட்டுறது, இதெல்லாம் வந்து இவங்க வனத்துறையும் சேர்ந்தது காடை அழிச்சிருக்குது. இப்போ பல்வேறு விவசாய சங்கங்கள் கல் இறக்கிறத வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உங்கள் சங்கம் இதை என்ன? நாம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம வந்து அதுக்கு ஆதரவு தர்றோம். ஆதரவு தர்றீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நல நோக்கம் நிறைவேறவும் அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம்.